கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நியூ இயர் சில் அவுட்காண்டி என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அங்கே பக்கத்தில் ஆடியோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அப்படி ஆடியோ எடுக்கணும்னா கண்டிப்பாக நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தே தான் ஆகணும். வீடியோ போட்டு ஒரு 5 நாள் ஆச்சு. ஸோ நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போட்டே ஆகணும் இன்னைக்கு. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எங்கள் ஊர்லேருந்து கரெக்டாக ஒரு 50 to ஒரு 60 கிலோமீட்டர் தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு சும்மா சில் அவுட் பண்ணிட்டு குளிக்கலாம் போகிறது இல்லை. அங்கே ஃபால்ஸ்லாம் இருக்குது, அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரில. அலோவ் பண்ணால் பசங்க குளிப்பாங்க, இல்லாட்டா சும்மா ஜஸ்ட் ஒரு நியூ இயர் ரைடு மாதிரி போகலான் இருக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் நியூ இயர்க்குலாம் வருஷம் நான் ரைட் போயிடுவேன். ஸோ இந்த வருஷம் என்னால் போக முடியல, பொங்கல் வேறு வருது. அதனால் பொங்கலுக்கு தான் ரைட் பிளான் பண்ணலான் இருக்கிறேன். பொங்கலுக்கு ஒரு பெரிய ரைடு ஒன்று இருக்குது. மேபி கேரளா ட்ரிப்பாக இருக்கலாம், இல்லாட்டா ஏற்காடு அந்த மாதிரி சம்திங் எங்கேயாவது போகலான்னு ஒரு பிளானு. மேபி கேரளாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் நம்ம என்னான்ட்டு. காலையில் ஈவினிங்லாம் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது, அதனால தான் சில்னஸ் இருக்குது. இல்லாட்டா இந்த டைம்லாம் எங்கள் ஊரில் வெயில் போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ மணி 11-18 ஆகுது. ஸோ இந்த டைம்லலாம் வெயில் போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களை காற்று ரொம்ப அடிக்குது, அதனால் பேசுகிறது காற்று சவுண்டு தான் ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வர சண்டே வந்து இந்த ஃபிஷ்ஷிங் பண்ணால் அவங்க நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்ட்டு அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகே ப்ரோ, பண்ணுங்கள் ப்ரோ, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு புது ட்ரையாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ நம்ம இந்த வீக் சண்டே போகலாம் நம்ம வேம்பாருக்கு. ஸோ வேம்பார் இங்கேருந்து எங்களுக்கு ஒரு 70 கிலோமீட்டர் தான். ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த இது நல்லா வந்துச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷிங் ராடு எல்லாமே வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம். எனக்கு பிடிச்ச மீன் வந்து கடல் மீன் தான். எனக்கு இந்த ஆற்று மீன், இந்த குளத்து மீன்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு கடல் மீன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி கருவாடுலாம் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவேன். கருவாடுலாம் எனக்கு அந்த கருவாடு ஸ்மெல்லே ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. ஸோ நான் மட்டும் தான் டேங்க் பேக் எடுத்து வச்சுருக்கிறேன். சும்மா என்னோடய கேமரா, அதுக்கப்புறம் கோப்ரோ ஆக்சசரிஸு, பவர் பேங்க் எல்லாமே உள்ளே எடுத்து வச்சுருக்கிறேன் எப்பயும் போல். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டேங்க் பேக்கு. மழை பெஞ்சதுனால எல்லாம் விளைய போட்டிருக்காங்க. எங்கள் ஊர் பக்கம் அதிகமாக விளையிறது மக்காச்சோளம், கம்பு, சோளம் இந்த மாதிரி தான் விளையும் அதிகமாக. அதே மாதிரி ஃபயர் ஆஃபீஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். எங்கே திரும்பி பார்த்தாலும் ஃபயர் ஆஃபீஸாக தான் இருக்கும். எங்கள் ஊரில் அந்த கிராக்கர்ஸ் எல்லாமே ரொம்ப சீப்பாக கிடைக்கும். தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு ஐ கார்டு கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நான் போட்ட வீடியோவிலே மோசமான வீடியோ அந்த வீடியோ தான். மொத்தத்துக்கே இப்போ வர ஒரு 300 வியூஸ் தான் போயிருக்கு. என்னன்னு தெரில, அது நான் ப்ராப்பராக பண்ணவே இல்லை. பாருங்கள் தண்ணி எப்படி ஓடி இருக்கு பாருங்கள். ரோட்டை கிராஸ் பண்ணி நிறையா தண்ணி இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போனால் மதுரை 104 கிலோமீட்டர், ஸ்ரீவில்லிபுத்தூர் 22 கிலோமீட்டர், ராஜபாளையம் 20 கிலோமீட்டரு. ஸோ எல்லாமே பக்கத்தில் தான். மதுரைக்கு எங்கிட்டு போனால் அந்த பக்கம் போனால் எங்களுக்கு 100 கிலோமீட்டர் வரும். இந்த பக்கம் தான் எனக்கு தெரிஞ்சு அதிகம், அங்கிட்டு கம்மி தான். நம்ம ஹைவே வழியாக போனால் சீக்கிரமும் போயிடலாம், கிலோமீட்டரும் கம்மி. நான் பல்சர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் என்எஸ் ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ஜாவா. எனக்கு R15 வாங்கணும்னு ஆசை தான், ஆனால் எனக்கு அந்த ரைடிங் போஸ்டர் வந்து செட் ஆகாது. எனக்கு வந்து ஒன்று நேக்கடு பைக்காக இருக்கணும், இல்லாட்டா அந்த மாதிரி டூரிங் பைக்காக இருக்கணும், க்ரூசர் மாதிரி. R15 வந்து இந்த வெர்ஷன் 2 மாடல்னு நினைக்கிறேன். வெர்ஷன் 2வா வெர்ஷன் 1ஆன்னு தெரியல. ஒரு ரெட் வித்து ஒயிட் காம்போ. ஸோ அந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், 11th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த பைக்குன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அது ஏதோ நான் ஒரு சூப்பர் பைக் ரேஞ்சில் நான் டாப்பில் வச்சுருப்பேன் நான். ஸோ R15 நான் இது வரைக்கும் ஓட்டினதில்லை. ஏன் ஓட்டலை அப்படின்னா, நான் R15 வந்து நான் சொந்தமாக வாங்கி அதுக்கப்புறம் தான் ஓட்டணுன்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருந்தேன் நான் ஸ்கூல் படிக்கிற டைமில். ஆனால் லாஸ்ட்டில் அந்த R15 வாங்காமல் விட்டுட்டேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து அந்த அளவுக்கு ஸ்பெஷல் கிடையாது. நியூ இயர்க்கு வந்து நான் எங்கேயாவது வெளியில் போகணுன்ட்டு எனக்கு தோணிகிட்டே இருந்தது. நேற்று கொடைக்கானல் பிளான் பண்ணி கேன்சல் ஆச்சா. ஸோ நம்ம எங்கேயாவது போயே ஆகணுங்கிறதுக்காக நேற்று நைட்டு ஒரு பிளான் போட்டிருந்தேன். என்ன பிளான் அப்படின்னா, காலையில் ஒரு 5 மணிக்கு இல்லை ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சு டேரெக்டாக வேம்பார் போயிடலாம். வேம்பார் போயிட்டு அந்த பீச் வியூவை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்.
தனியாக போனேன். எனக்கு வந்து தனியாக ரைடு போகிறது ரொம்ப பிடிக்கும். இப்படி குரூப்பாக போகிறத விட பிள்ளைங்களோட போகிறத விட எனக்கு தனியாக போகிற ரைடு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரைடு தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். நான் மோஸ்ட்லி அதிகமாக என்ஜாய் பண்ண ரைடு வந்து ராமேஸ்வரம் ரைடு தான். அங்கே பாருங்கள் முன்னாடி ஒரு V3 நிற்கிது. லுக்கு தான் செம்ம லுக்கு V3. ஓகே, டிராஃபிக்காக இருக்குது. நான் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அப்படியே ரைடு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாதி தூரம் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இப்போ எந்த ஃபால்ஸுக்கு போகிறேன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு மொத்தத்துக்கே அயனார் ஃபால்ஸு சாஸ்தா ஃபால்ஸ் தான் இருக்குது. ஓகே, வண்டி இது வரைக்கும் மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னா 8143 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. நான் கரெக்டாக இந்த டேட்டில் தான் என் பைக் புக் பண்ணேன். போன நியூ இயர்க்கு தான் என் பைக் புக் பண்ணேன். புக் பண்ணி February 25 தான் என் பைக் டெலிவரி கொடுத்தாங்க. ஸோ இன்னும் ஒரு 1 மந்தில் என் பேபிக்கு பர்த்டே வருது. ஸோ அதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். கேக் கட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் நான். பார்க்கலாம், கேக் கட் பண்ணாலும் கட் பண்ணுவேன். ஸோ பார்க்கலாம். ஸோ ஒரு மணி நேரத்துக்கிட்ட டிராஃபிக்லேயே வந்துக்கிட்டு இருக்கோம். செம்ம கடுப்பாக இருக்குது ரைடுக்கு போகிறதுக்கு. இப்படியே போர் அடிக்குது, ரொம்ப பயங்கரமாக போர் அடிக்குது. ஸோ ஹைவேல போனால் நமக்கு அந்த டயர்ட்னஸ் எதுவுமே தெரியாது, போரும் அடிக்காது. நம்ம மாட்டுக்கு அடித்து போய்கிட்டே இருக்கலாம். இப்படி ஊருக்குள்ளே போய் போகிறதுனால செம்ம டயர்டாக இருக்குது. பாலம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க, அதனால் ரோடெலாம் பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எவ்வளோ டிராஃபிக் இருக்குது அப்படின்ட்டு. தூக்கமாக இருந்து டிராஃபிக்கில் வர முடியல. டிராஃபிக்கில் ஓட்டி எனக்கு வந்து ரோடு ஃப்ரீயாக இருக்கணும். ஹசார்ட் ஃப்ளாஷு, அதுக்கப்புறம் ஃபாக் லைட்லாம் மாட்டிருக்கிறீங்க, பேட்ரி இஷ்யூ வராதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மொபைல் ஹோல்டர் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் சார்ஜர் இதில். நான் ஆல்ரெடி ஒரு டைம் யூஸ் பண்ணேன், அது பேட்ரி வீக் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் மொபைல் ஹோல்டர் வாங்கினோன்னா பேட்டரியில் கனெக்ஷன் கொடுங்க, பட்டு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, எப்போயுமே யூஸ் பண்ணாதீங்க. நான் அதுக்காக தான் தனியாக பவர் பேங்க் ஒன்று வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ அதில் தான் நான் சார்ஜ் பண்ணுவேன், தவிர மொபைல் ஹோல்டர் போட மாட்டேன். அதே மாதிரி ஃபாக் லைட் வந்து எனக்கு ஆன் பண்ணுற சுச்சுவேஷனே இது வரைக்கும் வரலை. ஸோ அதே மாதிரி இந்த ஃபாக் லைட் ஆன் பண்ணாலும் அந்தளவுக்கு பவர் இருக்க போகிறது கிடையாது, ஒரு மொக்க ஃபாக் லைட் இது. ஸோ நான் ஃபாக் லைட் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கிறேன். அதே மாதிரி ஹசார்ட் ஃப்ளாஷர் வந்து நைட் டைமில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், பகலில் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த நெல்வயல்கிட்ட வந்தாலே அந்த சில்னஸ் தான். நான் எப்போயுமே இந்த வார்த்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நெல்வயல் பக்கத்தில் வந்தாலே அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த சில்னஸ். நான் இப்போ ரீடிங் ஜாக்கெட் போடல, தெர்மல் லைனர் எதுவுமே போடலை, ஜஸ்ட் ஒரே ஒரு டிஷர்ட் மட்டும் தான் போட்டிருக்கிறேன். ஸோ ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் கிவ்அவே பண்ண போகிறேன் நான். ஸோ இப்போ 1700 இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக கிவ்அவே ஒன்று இருக்குது. கிவ்அவேலாம் என்ன பண்ண போகிறேன்ட்டு நான் பார்த்து வச்சுட்டேன். ஸோ சர்ப்ரைஸ், வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம கிவ்அவே இன்னும் கொஞ்சம் நாளில் பண்ணலாம். ஸோ ஒரு ஆளுக்கு தான் என்னால் இப்போதைக்கு கொடுக்க முடியும். 3 பேர் செலக்ட் பண்ணிலாம் என்னால் கொடுக்க முடியாது. நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்ட்டு நான் ஃபியூச்சர் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ கண்டினியூஸாக நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஒரு 300 ரூபா பெட்ரோல் போட்டேன்னா நம்ம இந்த மாதிரி சீனரிஸ் பார்க்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு 300 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான நேச்சர், மேன்மேடு நேச்சர், செம்மையாக இருக்குது. நம்ம அந்த 100 ரூபாய்க்கு வெட்டி செலவு பண்ணுறத விட, இப்போ நம்ம கையில் ஒரு 1000 ரூபா இருக்குது, வெட்டி செலவு பண்ணுறத விட இந்த மாதிரி உங்கள் பைக்கில் ஒரு 200 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற நேச்சுரலான பிளேஸ்க்கெலாம் போய் பார்க்கலாம். ஸோ செம்ம ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம இந்த பரபரப்பான லைஃப்பில் இது ஒரு சில் அவுட் மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் இப்போ நம்பிக்கை, இப்போ நான் ரைடு போடுறா இருந்தேன்னா காலையில் சொன்னால் போதும். இப்போ நான் பேக் பண்ணதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எங்கே போகிறேன்னு கேட்டாங்கன்னா இங்கே போகிறேன் அப்படின்னா சரி பார்த்து போயிட்டு வா அவ்வளோதான் சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குது இடம். ஹெல்மெட் போடுறதுனால ஹேர் ஃபால் ரொம்ப இருக்குது எனக்கு. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சேன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ வரைக்கும் ஊர்லேருந்து கிளம்புனதுலேருந்து ஸ்பீடே எடுக்கலை. நாங்களாம் 60 தான், 60 தாண்டவே இல்லை, பொறுமையாக வந்துட்டுருக்கோம். அதனால தான் இவ்வளோ லேட்டாச்சு. இல்லாட்டா நாங்கள் சீக்கிரமே வந்திருப்போம். செம்மையாக பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, காலையில் இன்னும் சாப்பிடவே இல்லை. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் அதெல்லாம் போடலான்னு இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த யூடியூப்பில் வந்து சினிமா மியூசிக்லாம் எடுத்து போட முடியாது. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராமில் போடலாம். ஸோ நீங்கள் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சாஸ்தா ஃபால்ஸுக்கு போகிற வழி இதான். ரோடே இல்லை, தண்ணியாக கட்டி கிடக்குது மழை பெஞ்சிருக்கிறதுனால. இந்த எனக்கு கொஞ்சம் விஷன் பிளாக் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த வைசர் மாட்டிருக்கிறதுனால
ஸோ ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆஃப் ரோடிங் வந்து நம்ம கிட்டக்க தான் பார்ப்போம், லாங்கில் பார்க்க மாட்டோம். ஸோ அதனால் அந்த வைசர் மாட்டிருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் நின்றுட்டு ஓட்டினா கரெக்டாக இருக்கும். எந்திரிச்சு ஓட்டினா கேட்டேன் உள்ளே போக அனுமதி கிடையாது, வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. ஓகே, அவ்வளோதான், ரிட்டர்ன் போக வேண்டியதான் அப்படியே. ஆனால் சஃபாரி கூப்பிட்டு போகிறாங்க, 40 ரூபா ஒரு ஹெட்டுக்கு. நான் போயிருக்கிறேன், ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்திருக்கிறேன். ஆனால் இப்போ அலோவ் பண்ணவில்லை. ஓகே, ரிட்டர்ன் போக வேண்டியதான். ஸோ கைஸ், ஃபைனலி இந்த பிளேஸ் வந்தாச்சு. நாங்கள் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் இன்னொரு வழி இருக்குது. இங்கே லோக்கல் உள்ள எல்லோரும் இந்த பக்கம் தான் போய்கிட்டு இருக்காங்க. எல்லாம் குளிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படியே நடந்து போயிட்டு அங்கே எப்படின்னு பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான். நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான், குளிக்கிறதுக்காக இல்லை. ஸோ இப்போ நான் பேசுகிறது நான் தான். ஹேர் கட் பண்ணதுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதமாக முடி வளர்த்துட்டு இருந்தேன். இப்போ காலேஜில் வெட்ட சொன்னதுனால வெட்டிட்டேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் விளாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என் கோப்ரோவில் தான். மொபைலில் விளாக் பண்ணலாம், ஆனால் ரொம்ப ஷேக் ஆகிட்டே இருக்கும். எல்லாம் குளிச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் தண்ணி அவ்வளோ ஓடலை, கம்மியாக தான் ஓடுது. ஆனால் லைட்டாக மழை பெஞ்சால் மேலே ஏறிடுறோம், ஏன்னா வெளில வந்துடுமா. ஸோ சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. இந்த பக்கம் கரண்டு கம்பி வேலி மாதிரி வச்சுருக்குறாங்க, தொட்டால் தூக்கி போட்டுறக்கூடாது. அது வேறு இந்த அனிமல்ஸ் எதுவும் உள்ளே போய் எதையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக கரண்டு வேலி, அதுக்கப்புறம் முள் வேலிலாம் போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ போகிற வழி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது, ஆனால் ஜாலியாக இருக்குது. யாராவது கீழே விழுவுங்க, எனக்கு கண்டென்ட் கிடைக்கும். கண்டென்ட் கிடைக்குமா? போய் என்ன முடிவு நீங்களாம் வரதா இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க, ஏன்னா இது திடீர்னு வெளில வந்துடும். எனக்கு ஷூ லேஸ் வேறு அவுந்துகிட்டே இருக்குது. ஷூ லேஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்துடுவேன் நான் அப்படியே. எல்லாரோட மொபைல் ஏன்ட தான் இருக்குது பின்னாடி. நாங்கள் பாருங்கள் குப்பையாக போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. தண்ணி அந்தளவுக்கு வரல, கம்மியாக தான் வருது. ஒரு இவ்வளோ தான் வரும் தண்ணியே. இது கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இது வந்து OnePlusல எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். OnePlusல என்ன மாடல்னு தெரில, ஆனால் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வீடியோ கிளாரிட்டி வேறு லெவலில் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக ஏதோ பூ மாதிரி பூத்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கு பேக் வியூலேருந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. கண்ணு கட்டுற தூரம் வர இந்த மாதிரி பூ பூத்துருக்கு, பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் ஏறி வரது தான் கொஞ்சம் கஷ்டம், உள்ளக்க ஏறி வருது. இந்த இடத்துல வந்து மீன் நிறையா இருக்குது, குட்டி குட்டி மீனாக இருக்குது. நான் உங்களுக்கு அண்டர் வாட்டர் ஷாட்லாம் போகிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை அவ்வளோவா வெயில் அடிக்கல, கொஞ்சம் கிட்டக்க வரவும் மழையும் பெய்யல. அதே மாதிரி லொக்கேஷன் நல்லாயிருக்கு. இந்த மொபைலில் ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்குது. இப்போ தான் செக் பண்ணி பார்த்தேன் வீடியோவை, நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், சுற்றி ஃபுல்லாக பூவாக பூத்துருக்கு. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் கன்றாவியாக குப்பையை போட்டு வச்சுருக்கிறானுங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது இந்த இடத்துல பார்க்குறதுக்கு. மற்றபடி இடம் சூப்பராக இருக்குது. இன்னும் இதில் ஏறி போகலாம். அந்த பக்கம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க. அங்கே வந்து ஜீப்பில் இல்லாட்டா வேனில் கூப்பிட்டு போவாங்க. உள்ளக்க ஒரு 2 கிலோமீட்டர்கிட்ட கூப்பிட்டு போவாங்க அந்த மலை அடிவாரத்துக்கு. அந்த இடம் சூப்பராக இருக்கும், நான் போயிருக்கிறேன் ஆல்ரெடி. அந்த இடத்துக்கு போகணுன்னா நம்ம 40 ரூபா பெர் ஹெட்டுக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சார்ஜ் பண்ணிட்டு அங்கே கூப்பிட்டு போவாங்க உள்ளே குளிக்கிறதுக்கு. மற்ற டைமில் விடுவாங்க, இது டைம்ங்கிறதுனால ஒரு 6 மாதமாக அலோவ் பண்ணலையா அவங்க. ஸோ அதான் இந்த இடத்துல வந்து குளிச்சிட்ருக்கோம். அந்த இடம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சூப்பராக இருக்கும் குளிக்கிறதுக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். அடுத்த டெஸ்டினேஷன் நான் எங்கே போகிறேன்ட்டு போகிற உள்ள கன்டினியூ பண்ணுறேன். ஸோ கீப் வாட்சிங்.